بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலெல்லாம் சிறந்த வார்த்தை ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற அத்தனை காரியங்களும் வழிகேடுகள் என்றும், வழிகேடான ஒவ்வொரு காரியங்களும் இந்த மனித சமுதாயத்தினை நரக படுகொலியின் பால் இட்டுச் செல்லும் என்று இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திய செய்தியினை ஆரம்பமாக உங்கள் முன்னால் நினைவுபடுத்தி கொண்டவனாக, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற நாயன் அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது இறுதி தூதர் என்றும் ஏகத்துவ திருக்கலிமாவினை சாட்சியம் சொல்லிக் கொண்டவனாக இன்றைய வெள்ளி குத்துபாவினை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதம் எங்களையெல்லாம் அடைந்து அது எங்களுக்கு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய ஒரு இறுதி தினத்தில் நாமெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய வருகையில் அதிகமான மனிதர்கள் இரவு தொழுகைகளில் ஈடுபட்ட காட்சிகளை எம்மால் காண முடிந்தது. அல்லாஹ்வுடைய வேதத்தை பாராயணம் செய்து ஓதக்கூடிய உள்ளங்களை அல்லாஹ் இந்த மாதத்திலே உருவாக்கி வைத்தான். ஏனே காலங்களில் ஐவேளை தொழாதவர்களை இந்த மாதத்தில் அல்லாஹ் ஐவேளையாவது இறைவனுக்காக தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வு மிக்க உள்ளங்களை இந்த ரமலான் எங்களிடத்திலே மாற்றியமைத்தது. தனது பொருட்களில் இருந்து இறைவனது பாதையில் சில ரூபாக்களை தர்மம் செய்யக்கூடிய அந்த தர்ம உணர்வை இந்த ரமலானில் அல்லாஹ் எங்களுக்கு உருவாக்கி தந்தான். கெட்ட வார்த்தைகள், அசிங்கங்கள், ஆபாசங்களில் இருந்து எங்களுக்கு ஒரு கேடயமாக இந்த நோன்பு அமைந்திருந்தது. சாதாரணமாக சினிமாவுடைய பக்கங்கள், சீரியல்களை பார்க்காமல் அவைகளையெல்லாம் தள்ளிவிட்டு அல்லாஹ்வை நினைக்கின்ற உள்ளங்களை அல்லாஹ் மாற்றியிருக்கிறான். ஏனென்றால் நாங்கள் செய்கின்ற சிறிய இபாதத்துக்களுக்கு அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளை இந்த மாதத்திலே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஒரு சுன்னத்தான அமலை செய்தால் அதற்கு பரலுடைய நன்மைகளையும், ஒரு பரலுடைய நன்மையை செய்தால் அதற்கு 60 தொடக்கம் 600 மடங்கு அல்லாஹ் நன்மைகளை உயர்த்தி தந்திருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதேபோல் இந்த இறுதி 10னுடைய நன்மைகளையும் அதில் அல்லாஹ் தருகின்ற விமோசனங்களையும் மனிதருடைய வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய நன்மைகளை இறுதி 10லே அல்லாஹ் அள்ளி இறைத்திருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவையெல்லாம் கழித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த நோன்பு பெருநாளை கொண்டாட இருக்கின்ற நாங்கள் அந்த பெருநாளை அடைவதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை, சில அடிப்படையான சட்டங்களை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. பெருநாளுடைய குத்துபாவில் அதை சொல்லுவதை விட பெருநாளைக்கு முன்னத நாள் இன்றைய ஜும்மாவுடைய நிகழ்வில் பெருநாள் தொடர்பான
முக்கியமான சில செய்திகளை மாத்திரம் இந்த இடத்தில் உங்களது சிந்தனைக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன். சொல்லப்படுகின்ற விடயங்களை அவதானமாக கேட்டு உள்ளத்திலே ஆழத்திலே பதிவு செய்து நாளைய நாளை பரக்கத்து மிக்க நாளாக, ஒரு சிறப்பு மிக்க நாளாக நாங்கள் கழிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் இந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதில் முதலாவதாக, பெருநாள் உடைய தினம் வந்துவிட்டால் ஒவ்வொரு முஸ்லீமும் முதலாவது செய்ய வேண்டிய அவனுக்கே உரிய இபாதத் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்ன அவ்வல மா நப்தஉ பிஹி ஃபீ யௌமினா ஹாதா. இன்றைய நாள், அதாவது பெருநாளுடைய தினத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். பெருநாளுடைய நாளில், இன்றைய நாளில் நாங்கள் முதலாவதாக செய்கின்ற ஆரம்பிக்கின்ற விடயம் என்னவென்றால், ஐயுசல்லா, தொழக்கூடியவர்களாக இருப்போம். அவ பெருநாளுடைய நாளில் முதலாவது செய்யக்கூடிய இபாதத், முதலாவது செய்யக்கூடிய வணக்கம் எதுவென்றால், அந்த பெருநாள் நாளைக்குரிய அந்த 2 ரக்காயத்துக்களை அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக, ஹஜ்ஜு பெருநாளாக இருந்தாலும் நோன்பு பெருநாளாக இருந்தாலும் 2 ரக்காயத்துக்களை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது விடுவார்கள். அதை எப்பொழுது தொழுவார்கள் தெரியுமா? எப்பொழுது சூரியன் உதயமாகிறதோ அந்த நேரத்தில் அந்த தொழுகை கடுமையாகிவிடும். ஒவ்வொரு முஸ்லீமும் பெருநாளுடைய தினத்தில் காலை நேரத்தில் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்த பின்னால் அவர்கள் வீடுகளுக்கு சென்று அடுத்ததாக அவர்கள் செய்ய வேண்டிய, தயாராக வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? அந்த பெருநாளுடைய தொழுகைக்காக வேண்டி அவர்கள் தயாராக வேண்டும். அந்த காலை நேரத்தில் பிள்ளைகளது ஆடைகள் எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு ஏனைய கணவன், பிள்ளைகள், சகோதர ஆடைகளை காலை நேரத்தில் தான் அயன் பண்ணுகின்ற வேலைகளை அதிகமானவர்கள் செய்வார்கள். சில வேளை சுபகு தொழுது விட்டுத்தான் உணவுகளை சமைக்கின்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கும். கடைகளுக்கு செல்லுவதும் ஏனைய பொருட்களை கொள்வனவு செய்வது சுபகுக்கு பின்னால் அதிகமான சகோதரர்கள் செய்வார்கள். இப்படி சில தொழில் ரீதியான வேலைகள், உணவுகளை பரிமாறல், ஏனைய தயாரிப்பு வேலைகளை இயன்ற அளவு இன்றைய தினம் இரவைக்குள்ளால் அதற்குரிய முழுமையான ஏற்பாடுகளை ஒரு முஸ்லீம் செய்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? பெருநாளுடைய காலையில் முதலாவது செய்கின்ற இபாதத் அந்த தொழுகையாக இருக்க வேண்டும். அந்த தொழுகைக்கு செல்லுவதற்கு தயாராக வேண்டுமே ஒழிய அடுத்த காரியங்களை இயன்ற அளவு தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாளுடைய நாளில் சாதாரணமாக இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் ஒரு 6:30 சூரியன் உதயமாகிவிடும். அப்படி சூரியன் உதயமாகிவிட்டால் அடுத்தது செய்ய வேண்டியது இந்த தொழுகைக்குரிய ஏற்பாடு. ஒவ்வொரு பெருநாளிலும் பாருங்கள், எமது பள்ளிவாசல் மாத்திரம் கிடையாது, எல்லா பள்ளிவாசல்களிலும் என்ன தெரியுமா அறிவிப்பார்கள்? ஆங்காங்கே நிற்கின்றவர்கள் ஓடி வாருங்கள், வீடுகளில் இருப்பவர்கள் வாருங்கள், இன்னும் சில நிமிடங்களில் தொழுகை நடாத்தப்படும் என்று 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் அந்த அறை கூவலை, அறிவித்தலை அடிக்கடி பள்ளியினுடைய உலமா அந்த இடத்திலே அறிவித்துக் கொண்டிருப்பார். அப்பவும் சிலர் தயாராகவும், சிலர் வரிசையில் வருவார்கள், சிலர் வீலுக்குள்ளால, சிலர் ரோட்ல, சிலர் வீட்டில. இந்த செயல்பாடுகளை இயன்ற அளவு சகோதரர்களே நாங்கள் தவிர்த்து கொண்டு நாளைய தினம் குறைந்தது ஒரு 6:30 மணியளவிலாவது அனைவரும் திடலை நோக்கி வரக்கூடிய அந்த உணர்வை அல்லாஹ் வழங்க வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா? பெருநாளுடைய தினத்தில் இரண்டாவது ஒருவர் தயாராகிவிட்டால் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எமக்கு 2 பெருநாள்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவனுக்கு 2 பெருநாளை தவிர வேறு எந்த பெருநாளும் கிடையாது. 6 நோன்பு பெருநாண்டுவாங்க, வேற வேற பெருநா கொண்டாடுவார்கள். ஆனால் இஸ்லாம் சொன்னது 2 திருநாட்கள்.
ஒன்று நோன்பு பெருநாள், அடுத்தது ஹஜ்ஜு பெருநாள். அந்த இரண்டு பெருநாளிற்கும் காலை உணவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மாற்றத்தை சொல்லுவார்கள். நாம் நாளைக்கு கொண்டாட இருக்கின்ற இந்த நோன்பு பெருநாளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற நேரம், லா யகுது யௌமல் ஃபித்ர் ஹத்தா யாக்குலத் தமராத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய அந்த நோன்பு பெருநாளுடைய காலை பொழுதில் குறைந்தது சில ஈத்தம் பழங்களையாவது உணவாக உன்றுவிட்டு நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி அவருடைய மனைவி சொல்லுகின்ற நேரம் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், கானலா யஹ்ருஜு யௌமல் ஃபித்ர் ஹத்தா யத்அம. அல்லாஹ்வுடைய தூதர் காலை உணவை சாப்பிடாமல் நோன்பு பெருநாளுடைய திடலுக்கு செல்ல மாட்டார்கள். அப்ப இது ஒரு சுன்னா, இது ஒரு நபி மொழி, இது ஒரு நபி வழியாக இருக்கிறது. நேரம் பெய்த்து ஓடி வராம குறைந்தது ஒரு ஈத்தம்பழத்திலே ஓரிரனை சாப்பிடுவது. அல்ல நீங்க வீட்டில் காலை உணவை சமைத்திருந்தால் அதுல கொஞ்சத்தை எடுத்து குடும்பமாக இருந்து ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுகிறேன், ஒரு இபாதத்தை செய்கிறேன், வெறுமனே சாப்பிட நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்களே அதற்காக செய்கிறேன், எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற அந்த உணர்வோடு சில கவலங்களையாவது நாங்கள் குடும்பம் சகிதம் அதை உண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நோன்பு பெருநாளை குறித்து சொல்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக இயன்ற அளவுக்கு பெருநாள் திடலுக்கு வருகின்ற நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் இன்னொன்று என்ன தெரியுமா? இயன்ற அளவு காலையிலே குளித்து சுத்தமாக இருந்து தலைக்கு எண்ணெய் பூசி நறுமணங்களை அடித்து புதிய ஆடைகளை உடுத்திக் கொண்டு எந்தவித பெருமையும் அடிக்காமல் அடுத்தவர்களை ஏளனமாக கருதாமல் உழு செய்து கொண்டு இயன்ற அளவு வர வேண்டும். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், பள்ளிவாசல் எல்லாரும் ஒரே நேரத்துக்கு வந்து ஒழுவெடுக்கிறதுக்கு ஒருவர் அப்படியே பெய்த்திருது, போலில் நிற்பாங்க. எனவே அந்த உழு செய்கின்ற வசதி பள்ளிவாசலில் இருக்கிறது. யாருக்காவது உழு முறிந்து விட்டால் அவர்கள் உழுவை புதுப்படுத்திக் கொள்ளலாம், உழுவை செய்து கொள்ளலாம். இயன்ற அளவுக்கு வீடுகளில் உழுக்களை செய்து வருகின்ற நேரம் எங்களது ஒவ்வொரு எட்டுக்கம் அல்லாஹ் எங்களது தரஜாத்துக்களை, எங்களது அந்தஸ்துக்களை உயர்த்தி தருகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல் இன்னொரு செய்தி என்னவென்றால், இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம், சாதாரணமாக அனைவரும் விளங்கக்கூடிய ஒரு செய்தி. யாரையும் திட்டுவதற்கு அல்லது அவர்களை ஏளனமாக கருதுவதற்கு சில செய்திகளை சொல்லுவது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அவர்கள் நோன்பு கடமையாக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சுமார் 20க்கு மேற்பட்ட பெருநாள் தொழுகைகளை தொழுதிருக்கிறார்கள். அந்த தொழுகைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெருநாள் தொழுகையாவது பள்ளி வாசலில் உள்ளால் அல்லாஹ்வுடைய தூதர் இமாமத் செய்ய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள் இப்படி தொழுதிருக்கிறார்களா என்றால் அல் குர்ஆனிலும் சரி அல்லது ஹதீஸ்களின் சரி எவ்வளவுதான் நாம் தேடி பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகையை பள்ளிவாசலில் தொழுததே கிடையாது. சகோதரர்களே, பள்ளிவாசலில் தொழலாம் என்று நினைத்து சொல்லுகின்றவர்கள் கூட இதை யாரும் மறுத்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலில் தான் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை யாரும் இதுவரைக்கும் மறுத்ததில்லை. ஆனால் சில காரணங்களை சொல்லுவோம், சில காரியங்களை எடுத்து வைக்கலாம். சில வேளை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பள்ளிவாசல்களில் இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம், சின்ன இடமா இருக்கும். அதனால பெருநாள் எல்லாரும் வார நேரம் அப்படியே திடலுக்கு போய் தொழலாம் என்று
ஒரு விடயத்தை சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அந்த மஸ்ஜிதுன் நபவி அது எவ்வளவு பெரிய விசாலம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாங்கள் பெருநாள் தொழுகையை முடித்துவிட்டு அந்த மஸ்ஜிதுன் நபவிக்குள் வருவோம். பாரசீக வாலிபர்கள் பள்ளிவாசலுக்குள்ளால் ஈட்டிகளை எறிந்து விளையாடி கொண்டிருப்பார்கள். எனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனது தோளிலே சாய்ந்து அந்த விளையாட்டை கண்டு ரசித்துக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு விசாலமானது மஸ்ஜிதுன் நபவி சகோதரர்களே. இரண்டாவது, ஜகாத்துல் ஃபித்ரா வந்தால் அந்த பள்ளி வாயிலில் பெரும் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கும். ஏனைய 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அந்த பள்ளிவாசலில் உள்ளால் கூடாரங்களை அடித்து அவர்கள் இருப்பிடங்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். மிகவும் விசாலமானது. இன்னொரு விசித்திரமான உண்மை என்ன தெரியுமா? நம்ம நினைக்கிறோம், எப்படி நம்மட காலத்தை நம்ம யோசிக்கிறோம். நம்ம இப்ப வாழ்ற இந்த ஹோராப்லன்னு வைங்க, இந்த ஊரை நம்ம யோசிக்கிறோம். என்ன தெரியுமா? அசருக்கு ஒரு 4 பேரு, மகரிபுக்கு ஒரு 10 பேரு, இஷாவுக்கு ஒரு 20 பேரு. இதானே மக்கள்ல தொழுக. இதை அப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தோட யோசிக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்திலையும் இப்படித்தான் தொலை வந்திருப்பாங்க போல. நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எப்படி பெருநாள் தொழுகைக்கு மக்கள் வந்தார்களோ, எப்படி ஜும்மாவுக்கு வந்தார்களோ, அதே போலத்தான் 5 வக்து தொழுகைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அனைத்து சஹாபாக்களும் வந்தார்கள். பெருநாளுக்கும் அதே மக்கள் தான் வந்தாங்க. அப்ப எப்படி இடம் போதாம வாருது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. இது ஒரு அருமையான செய்தி சகோதரர்களே. இது புகாரியில, இது முஸ்லீம்ல, இப்னு மாஜா நிறைய ஹதீஸ் கிரந்தங்களில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா. நபிகள் நாயகம் சொன்னார்கள், எனது இந்த பள்ளிவாசலில் எதை தெரியுமா சொல்லுகிறார்கள்? மஸ்ஜிதுன் நபவியை சொல்லி காட்டி, எனது இந்த பள்ளியில் தொழுகின்ற தொழுகை இருக்கிறது, ஹைரும் மின் அல்ஃபிஸ் ஸலா ஃபீமா சிவா. நபிகள் நாயகத்தை வார்த்தையை பாருங்க. எனது இந்த பள்ளிவாசல்ல, எது மஸ்ஜிதுன் நபவியில தொழுகின்ற தொழுகை ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு சிறப்புக்குரியது. ஒரு லுகர தொழுதா ஒரு நன்மைன்னு வைங்க. உதாரணத்துக்கு மஸ்ஜிதுன் நபவியில தொழுதால் 1000 நன்மைகள் கிடைக்கும். அவ்வளவு சிறப்பான அந்த பள்ளிவாயல். அந்த பள்ளிவாயலை அல்லாஹ்வுடைய தூதர் கடந்துதான் அந்த முசல்லா என்ற திடலுக்கு சென்றார்கள். ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா? கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள் என்றால், யக்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா இலல் முசல்லா. நோன்பு பெருநாளிலும் சரி, ஹஜ் பெருநாளிலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் முசல்லா என்ற அந்த திடலை நோக்கி செல்வார்கள். இது தெளிவான செய்தி, ஒரு ஆதாரபூர்வமான நபிவழி. மஸ்ஜிதுன் நபவி இப்படி இருக்கும். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முசல்லா என்ற திடலுக்கு செல்வார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று செய்தால் எங்களுடைய கற்பனைக்கு வேலை வைக்க கூடாது, நம்ம சிந்திக்க கூடாது. இடம் போதாம இருக்குமோ? ஆனா ஒரு நிர்பந்தமான நிலைமை, கடுமையான மழை, சேரும் சகதியும், வெளியில தொழுகிறதுக்கே முடியல, மாற்று முடிவை எடுக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை முடிவு செய்து விட்டால், இதா கலல்லாஹு அம்ரன் வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விடயத்தில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்து விட்டால், எந்த ஒரு ஆணுக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் மாற்று கருத்து சொல்லுவதற்கு மார்க்கத்தில் அதிகாரம் இல்லை சகோதரர்களே. நம்ம யோசியெல்லாம் முடிவு சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அப்படியே அதை செய்துவிட வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை அழகாக சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை படியுங்க. இந்த ஹதீஸை ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இது புகாரியில 4351, முஸ்லிம் 890வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற வார்த்தையை பாருங்க. உமிர்னா அன் நுஹ்ரிஜல், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க,
எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். வார்த்தையை பாருங்க, சும்மா சொல்லல, வாங்கப்பான்னு கூப்பிடல, ஒரு ஆர்டர் போடுவோமா இல்லையா, ஒரு கட்டளை. உமிர்னா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கடுமையான ஒரு கட்டளையை போட்டார்கள். என்ன கட்டளை என்றால், யௌமுல் ஈதைன், 2 பெருநாள் தினங்களிலும் மாதவிலக்குள்ள பெண்கள், அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வதவாத்தில் ஹுதூர், கூடாரங்களில் வீடுகளில் இருக்கின்ற கன்னி பெண்கள். சில நேரத்தில் பொம்பளை புள்ளல் வெக்கப்படுவாங்க, சிலாக்கள் வெளியில வராம இருப்பாங்க. பள்ளிவாசல்ல தொழுகிறது, அப்படியே மைதானத்தில் தொழுகிறது, அவ்வளவு பேருக்கு முன்னாடி நாம் போய் நிக்க இயலாது, அப்படியே சங்கடம் வரலாம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள், 5 வேளை தொழுகைகளை நீங்கள் வீடுகளிலே தொழுது கொள்ளலாம். ஆனால் ஒரு பெண் பள்ளிக்கு வந்து தொலைப்புன்னு சொன்னால் நிர்வாகம் அதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பெண்மணி பள்ளிவாசலுக்கு வருவதற்கு வந்துவிட்டால் அதற்குரிய ஏற்பாடு பள்ளிவாசல் இருக்க வேண்டும். ஆனா வாங்கன்னு சட்டம் போடலாது, வரலன்னு தண்டிக்க இயலாது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் பெருநா தினத்துக்கு இந்த சலுகை கிடையவே கிடையாது. இங்கு இருக்கின்ற அத்தனை அன்பு சகோதரர்களும் எங்களுடைய வீடுகளில் உள்ள அனைவரையும் எங்களை அழைத்து வர வேண்டிய எந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு மாதவிலக்குள்ள பெண் பள்ளிக்குள் வந்து தரித்திருப்பதை இஸ்லாம் தடை செய்கிறது. ஆனால் பெருநாளுடைய தினத்தில் கண்டிப்பாக அவர்கள் தொழும் திடலுக்கு வர வேண்டும். இப்ப இந்த ஹதீஸை யோசிங்க, பள்ளிவாசல்ல நம்ம தொழணும், தொழுகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவ்வாறான பெண்கள் பள்ளிவாசலில் தரிப்பிருப்பது கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வெள்ளி பெருநாள் தினத்தில் அனைத்து பெண்களும் கட்டாயம் வர வேண்டும். அப்ப எப்ப இந்த ஹதீஸ் அமுல்படுத்தலும் தெரியுமா, திடலில் தொழுதால் தான் சாத்தியம். இல்லாட்டி இந்த ஹதீஸுக்கு உயிரோட்டம் கொடுக்க இயலாதே. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பெண்மணி கேட்கிறாங்க பாருங்க, யார சூழல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, இஹ்தானா லைஸலஹா ஜில்பாப், எங்கள ஒருத்தருக்கு ஜில்பாப் தலைக்கு போடுகின்ற முக்காடி இல்லையே, அவ்வளவு வறுமை, பள்ளி போன தலையை மறைக்கணுமே, அப்ப அதுக்கு வறுமையாயிருக்கிறது யார சூழல்லா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லியுல் பிஸ்ஹா சாயிபுதுஹா, உங்களுடைய ஒரு சகோதரிட்ட போய் ஒன்று வாங்குங்க, எனக்கு பள்ளி போறதுக்கு இல்லப்பா, தலைக்கு முக்காடு ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தா தாங்க. மின் ஜில்பாபிகா, அவள்கிட்ட இருந்து ஒன்றை எடுத்து தலைக்கு போட்டு வெள்ளி பெருநாள் தினத்தில் கட்டாயம் வாருங்கள். யாரும் வீட்டில் இருக்கலாது, எந்த சலுகையும் கிடையாது, எந்த ஒரு அனுமதியுமே இல்லை. அப்ப இந்த சட்டத்தை அமல்படுத்துவதாக இருந்தால் திடலில் தான் நாங்கள் தொழ வேண்டும் சகோதரர்களே. அதே போல் பள்ளிவாசலுக்குள் வருகின்ற நாம், திடலுக்கு வருகின்ற நாம், சில அறியாமையின் காரணமாக, சில தெளிவின்மையின் காரணமாக சில வேலைகளை செய்து விடுவோம். திடலுக்கு வாரம் அழகாக குளித்து நறுமணம் பூசி புத்தாடைகளை அணிந்து அப்படியே திடலுக்கு வந்து சிலர் அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்டி 2 ரகஅத் தொழுகிறாங்க. இப்படி நம்ம கண்ணால காண்றோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ பாருங்க, ஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகஅத்தைன், பெருநாளுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலே இருந்து சென்று 2 ரக்காத் தொழுவார்கள். லம் யுஸல்லி கப்ல வலா பஅதஹு, அந்த 2 ரக்காயத்துக்கு முன்னாலும் தொழ மாட்டார்கள். பெருநாளுடைய 2 ரக்காத்துக்கு முன்னால, அதற்கு பின்னாலும் தொழ மாட்டார்கள். அவ பெருநாள் தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்கள் கிடையாது. நம்ம தொழுகிற ஆசையில் ஆர்வத்தில் தொழுகிறோம், ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தொழவில்லை. இன்னொரு செய்தியை பாருங்க, கான யுஸல்லி கப்லல் ஈத் ஷைஅன் ஃபைதா ரஜஅ இலா மன்சிலிஹி ஸல்லா ரகஅத்தைன், பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத் கிடையாது, பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத் கிடையாது. யாரானும் தொழணும்னு நினைச்சால் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டாங்க, ஃபைதா ரஜஅ இலா மன்சிலிஹி, அவர் அப்படியே தொழுதுட்டுக்கு வீட்டுக்கு போனால் அவர் என்ன செய்யட்டும், ஸல்லா ரகஅத்தைன், 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்க. வரக்குள்ள முஸல்லா போட்டு விரிச்சு வச்சுட்டு வாங்க. நான் இன்றைக்கு தொழுக முடிஞ்சு வீட்டுக்கு போனதும் 2 ரக்காயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களே, விரும்பினா தொழுது கொள்ளுங்கண்டி, அந்த தொழுகையை நான் தொழுவதற்கான ஏற்பாடை செய்து கொள்ளுங்கள். ஆனா கிரவுண்டுக்கு திடல்ல வந்து நின்றுட்டு
முன்னால 2 ரக்காத் தொழுகிறது, பின்னால 2 ரக்காத் தொழுகிறது. ஹதீஸ்களில் எந்த ஆதாரம் கிடையாது. இதுல இந்த ஹதீஸ்ல இன்னொரு செய்தியை பாருங்க சோர்களே. எல்லா ஹதீஸும் திடல் தொழுகைக்குரிய ஆதாரத்தை அப்படி அள்ளி தாரமா இருக்குது. பள்ளிவாசல் ஒருத்தர் வாராரு, இப்படி ஜும்மாவுடைய நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் பிம்பர்ல உரையாற்றுகிறார். ஒரு சகோதரர் வந்து அப்படியே உட்கார்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார், எழும்புங்கள், கும், எழும்பி 2 ரக்காத் தொழுங்க, தொழாம உட்காரக்கூடாது. பள்ளிவாசல் ஒருத்தர் வந்தால் பள்ளிவாசலுக்குரிய 2 ரக்காத்துக்களை தொழாமல் உட்காராதீர்கள். அவ பள்ளிவாசலுக்குள்ள பெருநா தொழுதா என்ன செய்யறது? வந்து அவர் தொழுகிறதா தொழுகிற இல்லையா? திடலுக்கு வந்தா தொழ முடியாது, பள்ளிவாசலுக்குள்ள தொழணும். அவ பெருநா தொலைய பள்ளிவாசல் நடந்துனா அந்த ஹதீஸை என்ன செய்வது? அவ எல்லா ஹதீஸையும் பார்க்கின்ற நேரம் திடலில் தொழுவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அத்தனை செய்திகளையும் சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்ல. அதே போல இன்னொரு செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால், திடலுக்கு வந்தால் 2 தொழுகைகளை, 2 ரக்காத்துக்களை தொழுகை நடாத்துவார்கள். அந்த 2 ரக்காத்துக்களில் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது ரக்காயத்தில் சூரத்துல் காஃபை, அது 50வது அத்தியாயத்தை ஓதுவார்கள். பெருநா தொழுகை முதலாவது ரக்காயத்தில். 2வது ரக்காயத்தில் இக்தரபத் என்று வருகின்ற 54வது அத்தியாயத்தை ஓதுவார்கள். இன்னும் ஒரு நபி வழியிலே வருகிறது, சப்பிஹ்ஸ்ம ரப்பிக்கல் அலா என்று வரக்கூடிய அந்த சூறாவை, அல்லது அதே போல் 88வது அத்தியாயம் ஹல் அத்தாக் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயத்தை, 88வது அத்தியாயம் 87வது அத்தியாயத்தை ஓதுவார்கள். இது ஒரு நபி மொழியாக இருக்கிறது. இது தொழுகையிலே நாங்கள் ஓதக்கூடிய சூறாக்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில அடிப்படையான செய்திகளை ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மிகவும் தெளிவாக, மிகவும் ஹதீஸினுடைய அடிப்படையில் மிகவும் சுருக்கமாக பெருநாளுடைய தினத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை, ஒழுங்கு விதிகளை நாங்கள் இந்த இடத்திலே முன்வைத்திருக்கிறோம். எனவே அந்த அடிப்படைகளை மனசிலே ஆழமாக பதிவு செய்து அந்த அடிப்படையில் எங்களுடைய தொழுகைகளை நாளைய தினம் நபி வழியின் அடிப்படையில் ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா பில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெருநாளுடைய தொழுகையின் அடிப்படையான செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த ஈத், இந்த பெருநாளை நாங்கள் உங்களுக்கு ஆக்கியது ஏன் என்றால், வலி துக்கப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், இந்த ரமலானுடைய மாதத்தை உங்களுக்கு வழங்கி உங்களுக்கு நேர்வழியை நாங்கள் காட்டியதற்காக. இந்த குர்ஆன் வசனத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உங்களுக்கு நேரான வழியை காட்டியதற்காக, வலி துக்கப்பிருல்லா, அல்லாவை நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். இதுக்குத்தான் பெருநாளங்களே கடமை. எதற்கு? நாளைய தினம் என்னெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் அல்லாவை பெருமைப்படுத்த வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும். தக்பீர்களை இயன்ற அளவு அதிகமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அப்ப தக்பீர் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லுவது. இந்த வார்த்தையை நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த மைதானத்திலே இருந்து கொண்டு என்னை நரகவாதியாக இருந்த என்னை அல் குர்ஆனை தந்து நேர்வழிப்படுத்திய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹு அக்பர். வானத்தை சிந்தித்து பாருங்கள். அதை பார்த்து அல்லாஹ் பெரியவன், அல்லாஹு அக்பர். உங்கள் உடல் உறுப்புகளை சிந்தித்து அல்லாஹு அக்பர். உங்களுடைய பொருளாதாரத்தை, ஆரோக்கியத்தை சிந்தித்து அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டினானே, அதற்காக வேண்டி அல்லாஹு அக்பர். இந்த தக்பீரை அதிகமாக செய்ய வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்பீர் சொல்லுகின்ற நேரம் இயன்ற அளவு மனதுக்குள்ளால அந்தரங்கமாக, மெதுவாக, பணிவாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். மனதுக்குள்ள மெதுவா சொல்றது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். அதே போல் பள்ளிவாசலில் தொழுகை நடாத்துகின்ற, திடலில் தொழுகை நடாத்துகின்ற நேரம் முதலாவது தக்பீரில், முதலாவது ரக்காத்தில்
7 தக்பீர்கள் சொல்வார்கள். நம்முடைய ஆக்கள் நிறைய பேருக்கு ஒரு மிஸ்டேக் வர ஒரு சந்தேகம் வரும். முதலாவது தக்பீரை கட்டியாச்சு, திருப்பி 7 சொல்றதா? அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது தக்பீரை தவிர 7 தக்பீர்கள் சொல்லணும். சில முதலாவது அல்லாஹ் அக்பர் இமாம் கட்டுவாரே, அதையும் சேர்த்து இன்னும் ஒரு 5 சொல்றது. அப்ப 5 இல்ல 6 சொல்லி 7 ஆக்குறது. நபிகள் சொன்னார்கள் 7 தக்பீர் என்பது முதலாவது தக்பீரை தவிர. 2வது ரக்காயத்தில் முதலாவது தக்பீரை தவிர 5 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். தக்பீர் என்ற அந்த வார்த்தை எதை சொல்லுவது தெரியுமா? அல்லாஹு அக்பர் என்று வாயால் சொல்றது. நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்க தெரியுமா, தக்பீர் கட்டுறது. தக்பீர் சொல்றது இல்லை, தக்பீர் கட்டுறது. ஆனால் தக்பீர் என்ற அரபு வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுதல். தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுதல், தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுதல், தக்பீர் அல்லாஹு அக்பர் சொல்லுதல். அந்த சொல்றதுக்கு முன்னாடி கையை இப்படி காதுகளுக்கு நேராக உயர்த்தி நெஞ்சின் மீது வைத்துக் கொள்ளுதல் ஒரு செயல். அந்த செயலுக்கு தக்பீர் என்று அர்த்தம் கிடையாது. நம்ம நினைக்கிறது தெரியுமா, நிறைய இடத்துல பாருங்க ஜனாசா தொழுக வருது, பெருநா தொழுக, நம்மளுக்கே சந்தேகம். அப்படி உயர்த்தி உயர்த்தி கற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தைக்குரிய தமிழ் அர்த்தத்தை ஒரு ஆலிம், ஒரு உலமா சரியாக மொழிபெயர்த்து மக்களிடம் சொன்னாலே அர்த்தம் விளங்கிவிடும். தக்பீர் என்னப்பா? அல்லாஹு அக்பர் சொல்லுதல். அப்ப தக்பீரை நாங்கள் வாயால் மனதார சொல்லிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே உள்ளத்தால அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அந்த ஈமானிய உறுதியோடு அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும். இமாம் சத்தமா சொல்லணும், மெதுவா சொல்றது. அதற்கடுத்து அந்த தக்பீரை சொல்வாரு. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படும். அதுக்கு பின்னால் இன்னொரு சூரா ஓதப்படும். அப்படியே 2 ரக்காத்துக்கள் இந்த இடத்திலே தொழுகை நடத்தப்படும். அதே போல அந்த தக்பீர்களுக்கு இடையில் எந்த துவாக்களையும் பிரார்த்தனைகளும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தது கிடையாது. எனவே அல்லாஹு அக்பர் என்று கட்டி மௌனமாக இருக்க வேண்டும். 2வது தக்பீரையும் கட்டி மௌனமாக இருக்க வேண்டும். அப்படி 7 தக்பீர்கள், 2வது 5 தக்பீர்கள், மொத்தமாக 12 தக்பீர்களை கட்ட வேண்டும். சில வேளைகள் நாங்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அதிகமாக இன்றைய தினங்களில் நாளைய தினங்களில் காண்பிக்கப்படும் சில நேரம் 3 தக்பீர்கள் கட்டுகின்ற ஹனஃபி மதுஹபினுடைய அந்த செயல்பாடுகளை நாங்கள் காணுகின்ற நேரம் இதுதான் 6-7 இருக்குமோ? சில வேளைகளில் 4 தக்பீர் 4+4 4 கட்டுகின்ற சில மதுஹபுகளும் இருக்கின்றது. எந்த அடிப்படையில் பார்த்தாலும் தெளிவான ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் எதுவென்றால் மொத்தமாக 7 அடுத்தது 5 கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் தொழுகை முடிந்த பின்னாடி முக்கியமாக ஞாபகப்படுத்த வேண்டிய செய்தி, தொழுகை முடிந்தவுடன் அதிகமான சகோதரர்கள் அப்படியே திரள் எழுப்பி பட்டப்படன்னு போறோம். அவன் முடிச்ச கடமை பாதி. தொழுகை எப்படி பாதியோ அதனுடைய உரையும் பாதியாக இருக்கிறது. தொழுகையையும் உரையையும் சேர்த்துத்தான் பெருநாளுடைய தொழுகை அமையும். 2ம் சேர்ந்து வர வேண்டும். எனவே பயானிலும் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். அன்றைய நாளில் அந்த தொழுகை முடிந்து உரை முடிந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, பெண்களை பார்த்து நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும், ஆண்களையும் பார்த்து சொன்னால் இருந்து அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய எல்லா தேவைகளையும் கேளுங்கள். இந்த பழக்கம் மைதானத்திலே காணுவது அரிதாக இருக்கிறது. யாரும் பிரார்த்திக்கிறது இல்லை. மௌலவி என்ன சொல்லுவாரு, அப்படியே பயான் முடிஞ்சத்தோட யாராவது கோவுக்கான இருந்தா கட்டி பிடிச்சு கொள்ளுங்க, முஆனகா செய்யுங்க, முசாபா செய்யுங்க, உறவுகளை பேணி வாழுங்கள், அது கட்டாயம் என்றாலும் அந்த இடத்திலே பிரார்த்தனை செய்யும்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதுவும் ஒரு நபி வழியாக இருக்கிறது. கட்டாயம் எங்களுடைய நேரத்திற்கேற்ப 2 கைகளை ஏந்தி எங்களுடைய முக்கியமான தேவைகளை, முக்கியமான கோரிக்கைகளை அந்த மைதானத்திலே அந்த வானத்தை நோக்கி கைகளை நீட்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதே போல ஒரு உலக பிரச்சனை நடக்கிறது இந்த நாட்டில். அதே போல உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே முஸ்லீம்களுக்கு எதிராக அல்ல, முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பதற்கும் அந்த வெற்றியின் அந்த யுத்தத்தின் மூலமாக இல்லாமலாக ஒரு உலக சமாதானம் கிடைப்பதற்கும் உலக முஸ்லீம்களாகிய நாங்கள் அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி ஜும்மாவை முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அது என்ன செய்தி என்றால், இதுவும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் நாளை காலையில் நானாவது நீங்களாவது யார் அதை செய்கிறோம் என்று பாருங்கள். இது ஒரு நபி மொழி, ஒரு நபி வழி. செய்தால் நன்மை கிடைக்கும். என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கானல் யௌமுல் ஈத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால், ஹாலஃபத் தரீக், பாதைகளை மாற்றிக்கொள்வார்கள். திடலுக்கு வாரன கொஞ்சம் சிலாக்களுக்கு சிரமமா இருக்கும்.
இந்த ரோட்டால வந்தாக்க அந்த ரோட்டால வாருது, அதால வந்தாக்க மாறி போறது, இடையில ஒன்றா கொஞ்சம் பாதைகளை மாற்றிக் கொள்வது, இது ஒரு நபி வழி சகோதரர்களே. இது பெருநாள் ஜும்மாவிலையும் சொல்லுவாங்க, கொத்துபாவிலையும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை எத்தனை பேர் அமுல்படுத்தி இருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். நான் எந்த பாதையால வாரன் இதில் போறேன், ஏன் தெரியுமா? அந்த வழியில் சந்திக்கின்றவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், அவருடைய முகத்தை பார்த்து புன்முறுவல் பூக்க வேண்டும், அந்த பாதையிலே இருக்கின்ற கோபக்காரர் சந்திக்க வேண்டும், அவர்களோடு இன்முகத்தோடு வார்த்து வர வேண்டும், தர்மங்கள் செய்ய தேவையுடைய இருந்தால் தர்மங்களை வழங்க வேண்டும். இப்படி பாதைகளை மாற்றி அதுவும் ஒரு நபிமொழியாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளைய தினம் பெருநாளை அடைய இருக்கின்ற நாங்கள், நாளைய தினம் பெருநாளுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் சரியாக 6:45 மணியளவில்